அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா லீனியர் சிஸ்டம் அண்ட் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் பத்தி பார்த்தோம். அண்ட் லீனியர் அண்ட் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம்னா என்ன, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். First, causal system நான் define பண்ணோம்னா the output of the system is dependent on only present and past input and past outputs. அதாவது என்னோட சிஸ்டம் வந்து present output வந்து only depend on the present input depend பண்ணிருக்கும், past input depend பண்ணிருக்கும், இல்லைன்னா past output depend பண்ணிருக்கும். நான் future input-ஐயோ output-ஐயோ depend பண்ணி இருக்காது. For example பாத்தீங்கன்னா y of t is equal to x of t. y of t க்கு x of t is present input, y of t minus t naught is past inputs, past output, x of t minus t naught is past input. So இப்ப பாத்தீங்கன்னா இந்த த்ரீ கேஸ்லயும் பாத்தீங்கன்னா என்னோட அவுட்புட்ஸ் வந்து depend on present input, past output, past input and present inputs மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஃபியூச்சர் இன்புட்டையோ அவுட்புட்டையோ டிபெண்ட் பண்ணிடல. அப்போ என்னோட சிஸ்டத்தோட அவுட்புட் வந்து பிரசன்ட் இன்புட்டையோ பாஸ்ட் அவுட்புட்டையோ அது பாஸ்ட் இன்புட்டையோ டிபெண்ட் பண்ணி இருந்தா இதுவன் சிஸ்டம் வந்து காசல் சிஸ்டம். இப்போ நான் காசல் சிஸ்டம் பார்த்தா இந்த அவுட்புட்ஸ் பண்ணால் ஒன்லி ஃபியூச்சர் இன்புட்ஸ் ஆர் அவுட்புட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் டி இக்குவல் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் ஒன், அது டி பிளஸ் ஒன்னாலே ஃபியூச்சர் இன்புட்ஸ் ஆர் இடத்துல ஃபியூச்சர் இன்புட். ஸோ ஃபியூச்சர் டேட்டா ஒன் டைம் வந்தாலே இது வந்து நான் காசல் சிஸ்டம். Next, static or dynamic system. Static and dynamic system. The static system another name is the memoryless system. Dynamic system another name is the memory system. So memoryless system na theriyum, you know the present output only depend on the present input. Past input ayyo, past output ayyo or future input ay depend பண்ணி இருக்காது. என்னோட output வந்து only depend on the present input. அப்படி இருந்தா one system வந்து static or memoryless system. The output at any instant of time depend on the input at the instant of, but not depend on the past or future value of the input. Dynamic system பார்த்தோம்னா the outputs depend on that past and future value of inputs. இந்த மாதிரி இருந்தா டைனமிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. So static system வந்து output only depend on the present input. Dynamic system na the output depend on the present and past inputs or outputs. வாங்க causal system based பண்ணி ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் check whether the following systems are causal or not. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா y of n is equal to x of n plus 1 divided by x of n minus 1. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா y of minus 2 கண்டுபிடிப்போம். என்ன வரும்னா x of minus 2 1 divided by x of minus 3 வரும். y of minus 1 பார்த்தீங்கன்னா x of minus 1 plus 1 divided by x of minus 2 வரும். y of 0 பார்த்தீங்கன்னா x of 0 plus 1 divided by x of minus 1 வரும். y of 1 பார்த்தீங்கன்னா x of 1 plus 1 divided by x of 0 வரும். பாத்தீங்கன்னா அதே போல y of 2 பாத்தீங்கன்னா x of 2 1 divided by x of 1 வரும். பாத்தீங்கன்னா present input present output க்கு present input வரும், அதே போல past input வரும். இந்த இடத்துல பாருங்க present output க்கு present input வருது, past input வருது. அப்போ so outputs y of n depend on that present input and past inputs. இந்த மாதிரி அதாவது எப்படி இருக்குன்னா present and past inputs depend பண்ணி இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நம்ம சொல்லியிருக்கோம் present and past input depend பண்ணி இருந்தா one system is a causal system. One system is a causal system. The second problem பாத்தீங்கன்னா y of t is equal to x of t minus 2 x of 2 minus 2. y of t is equal to x of t minus 2 plus x of 2 minus t. பாருங்க இதே போல இருக்கும்
டூ கேசஸ் செக் பண்ணுங்க. இப்போ y ஆஃப் -2 செக் பண்றேன். t க்கு பதிலா -2 போட்டா இங்க என்ன வரும்னா x ஆஃப் -4, இந்த இடத்துல t க்கு பதிலா -2 போட்டா +2 வரும். அப்போ பிளஸ் x ஆஃப் +4 வரும். y ஆஃப் -1 என்ன வரும்னா x ஆஃப் -3 பிளஸ் x ஆஃப் +3 வரும். இப்போ y ஆஃப் 0 பாத்தீங்கன்னா x ஆஃப் -2 வரும், x ஆஃப் 2 வரும். இப்போ y ஆஃப் 1 பாத்தீங்கன்னா x ஆஃப் -1 வரும் பிளஸ் x ஆஃப் 1 வரும். இப்போ y ஆஃப் 2 பாத்தீங்கன்னா x ஆஃப் 0 வரும், இந்த இடத்துல x ஆஃப் 0 வரும். இப்போ பாத்தீங்கன்னா y ஆஃப் -2ல பிரசன்ட் அவுட்புட் வந்து பாஸ்ட் இன்புட் அண்ட் ஃபியூச்சர் இன்புட்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. y ஆஃப் 0லயும் பாத்தீங்கன்னா பிரசன்ட் அவுட்புட் இஸ் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா y ஆஃப் n வந்து ஃபியூச்சர் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப ஃபியூச்சர் இன்புட்டை டிபெண்ட் பண்ணாலே given system is a non-causal system. given system is a non-causal system. இந்த present and past டிபெண்ட் பண்ணி இருந்தும் ஃபியூச்சர் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணாலே அந்த சிஸ்டம் வந்து non-causal system. சரிங்களா? அப்போ இந்த சிஸ்டம் non-causal system. தேர்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா y of n is equal to x of minus n. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ y of 0, y of -2 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா x of +2 வரும், ஆப்போசிட்ல வரும். y of -1 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா x of 1 வரும். y of 0க்கு x of 0 வரும், y of 1க்கு x of -1 வரும், y of 2க்கு x of -2 வரும். இப்போ பாருங்க, present input y of 2 னா x of -2 past inputs வருது, y of 1 னா x of -1 past inputs வருது, y of 0 னா x of 0 present input வருது. ஆனா y of -2 போடும்போது present outputக்கு எனக்கு வந்து x of 2ங்கிறது feature, -2க்கு 2ங்கிறது feature data. அதாவது இங்க feature dataவை டிபெண்ட் பண்ணி some casesக்கு feature data டிபெண்ட் பண்ணிருக்கு, some casesக்கு past data டிபெண்ட் பண்ணிருக்கு, some casesக்கு present input மட்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்கிற y of n வந்து present past some different casesல டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால so at least some casesக்கு feature dataவை டிபெண்ட் பண்ணிருக்கு. so y of n depends on feature inputs also. feature input டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால given system is a non-causal system. given system is a non-causal system. fourth problem பாத்தீங்கன்னா y of t is equal to x of s square of t plus x of t minus 2. இதுல பாத்தீங்கன்னா t க்கு பதிலா -1 போடுங்க. இப்போ என்ன வரும்னா x square of -1 plus x of -3. t க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா y of 0 வந்து x square of 0 plus x of -2. இப்போ 1 போட்டோம்னா t க்கு பதிலா x square of 1 plus x of -1. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல t க்கு பதிலா நெகட்டிவ் இன்ஸ்டன்ட் டைம் போட்டாலும் பாசிட்டிவ் இன்ஸ்டன்ட் டைம் போட்டாலும் 0 போட்டாலும் என்னோட அவுட்புட் ஃபங்க்ஷன் வந்து present இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, பாஸ்ட் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ இந்த இடத்துல அவுட்புட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் present and past inputs. அப்போ சிஸ்டம் வந்து எனக்கு causal system. சிஸ்டம் வந்து என்னன்னா causal system. ப்ராப்ளம் நம்பர் 5 பார்த்தோம்னா பாருங்க, y of t is equal to integration x of tau t tau. y of t is equal to integration of minus infinity to infinity, sorry, minus infinity to 2t x of tau d tau இருக்கு. ஸோ இது வந்து நம்ம இன்டகிரேஷன் வேல்யூ மாதிரி போடுங்க. இப்போ இன்டகிரேஷன் பண்ணனா கேபிட்டல் x of tau வருதுன்னு வச்சு சம் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of tau வருதுன்னு வச்சுப்போம். இப்போ லிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா tau வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2t, அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா f of 2t மைனஸ் f of மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி வரும். இதை பாத்தீங்கன்னா
இப்போ டீக்கு பதிலாக 0 போடுறேன். இப்போ y of 0க்கு என்ன வரும்னு பாருங்கன்னா, இப்போ y of 0க்கு வந்து f of 0 வரும். f of 0 minus f of minus infinity 1 போட்டனா என்ன வரும்னா f of 2 minus f of minus infinity 2 போட்டனா f of 4 minus f of minus infinity இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதுபோல மைனஸ்ல போட்டாலும் இங்க மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் f of y of -1 போட்டோம்னா இங்க வந்து f of -2 வரும் minus f of -1. பாருங்க, இந்த கேஸ்ல பிரசன்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த கேஸ்ல பிரசன்ட் அண்ட் பாஸ்ட், திஸ் இஸ் பாஸ்ட் டேட்டா. இதுக்கு -2 பாஸ்ட் டேட்டா. இப்போ -2 போட்டோம்னா -4, அதுக்கு -2க்கு -2 பாஸ்ட் டேட்டா. ஆனா 1க்கு இங்க 2 வருது, 2க்கு இங்க f of 4. இப்போ y of 2க்கு f of 4ங்கிறது ஃபியூச்சர் டேட்டா. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபியூச்சர் டேட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் வேல்யூஸ். ஸோ அப்போ சிஸ்டம் வந்து நான் காசல் சிஸ்டம். ஸோ இதே போல தான் நம்ம ஒரு சிஸ்டத்தையும் கேஷுவலாக நான் காசலாக கேட்கும்போது அனலைஸ் பண்ணி சொன்னோம்னா இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, சிக்ஸ்த் ப்ராப்ளம். சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா y of n is equal to x of n square. பார்த்தீங்கன்னா y of 0 கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு வந்து x of 0 வரும். y of 1க்கு வந்து எனக்கு x of 1 square வரும். x1. y of 2க்கு பார்த்தோன்னா x2க்கு n-க்கு 2 போட்டால் 2 square 4. அப்போ x of 4 வரும். இதே போல சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. ப்ரெசன்ட் இன்புட்டுக்கு ப்ரெசன்ட் அவுட்புட் ப்ரெசன்ட் இன்புட்ஸ் பார்த்தீங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் அவுட்புட் வந்து ஃபீச்சர் x of 4ங்கிறது ஃபீச்சர் வேல்யூ, 2க்கு 4ங்கிறது ஃபீச்சர் வேல்யூ. ஃபீச்சர் வேல்யூ டிபெண்ட் பண்ணிக்கிறதுனால சிஸ்டம் இஸ் நான் காசல் சிஸ்டம். ஸோ நான் காசல் சிஸ்டம். ஸோ இப்போ ஒரு காசல் சிஸ்டம் கொடுத்து அனலைஸ் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரியுது. நெக்ஸ்ட் வாங்க டைனாமிக் சிஸ்டம் பேஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். சரி, இது ஃபாலோவிங் சிஸ்டம். ஸ்டாட்டிக் டைனாமிக். ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் சிஸ்டம்னா என்ன நமக்கு தெரியும். ஸோ அதை டெஃபினிஷன் பேஸ் பண்ணி நமக்கு நம்ம சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டாட்டிக்னா மெமரி லெஸ் சிஸ்டம், டைனாமிக்னா மெமரி சிஸ்டம். மெமரி லெஸ்னா ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். டைனாமிக் மெமரி லெஸ்னா ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். மெமரி சிஸ்டம்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். வாங்க ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ d ஸ்கொயர் y of t by dt ஸ்கொயர் plus 5 dy of t by dt plus 6 y of t is equal to x of t. ஸோ இப்போ என்னன்னு பாருங்க, கிவன் சிஸ்டம் வந்து ஸ்டாட்டிக்கா டைனமிக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தோம்னா ஸோ இது வந்து கிவன் சிஸ்டம் வந்து in differential equation format. So differential equation format with constant coefficients. The differential equation for y of t ki dy of t by dt is previous data. So dy of t by dt ki வந்து d square t ki வந்து previous data. அதாவது என்னன்னா இதை டிஃபரன்சியேஷன் பண்ணா இது வரும், இதை டிஃபரன்சியேஷன் பண்ணா இது வரும். ஸோ திஸ் இஸ் ஆன் ப்ரீவியஸ் டேட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது என்னோட சிஸ்டம் வந்து சம் பாஸ்ட் டேட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பாஸ்ட் y வந்து பாஸ்ட் அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ எனக்கு கிவன் சிஸ்டம் வந்து மெமரினா சம் ப்ரீவியஸ் டேட்டா ஆல்சோ ஸ்டோர்டு. அப்போ
அப்பனா சிஸ்டம் இஸ் a dynamic system. சிஸ்டம் வந்து dynamic system. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. y of t is equal to add function of x of இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. add function of x of t இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் ஒரு சிக்னல்ல இருந்து ஆட் காம்போனன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். ஒரு சிக்னலோட ஆட் காம்போனன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். தட் இஸ் மெத்தட் x of t minus x of minus t by 2. இப்போ பாத்தீங்கன்னா நான் y of minus 1 கண்டுபிடிக்கிறேன். பாருங்க எப்ப என்ன வரும்னா x of 1 minus x of minus 1 minus of x of 1 divided by 2 வரும். இப்போ y of 0 க்கு பாத்தீங்கன்னா x of 1 x of 0 minus x of 0 by 2 வரும். இப்போ y of 1 க்கு பாத்தீங்கன்னா x of 1 minus x of minus 1 by 2 வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல பாருங்க நெகட்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் டைம் போடும்போது எனக்கு வந்து this is present state output க்கு present input டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆனா x of 1ங்கிறது past feature சரிங்களா. x of some feature data அதாவது some இங்க வந்து மைனஸ் ங்கிறது இந்த இடத்துல feature data. அப்போ இந்த அதே 1 போடும்போது இங்க வந்து x of minus 1ங்கிறது past data. அப்ப இருக்கிறப்போ given system வந்து some memory எலமெண்டா இருக்கும். memory storage element something இருக்கு. அப்போ என்னோட சிஸ்டம் வந்து டைனமிக் சிஸ்டம். சிஸ்டம் வந்து டைனமிக் சிஸ்டம். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா y of n is equal to x of n dot x of n minus 1. x of n minusங்கிறது some past data. So this is output is depend on past inputs. அப்போ past input depend பண்ணாலே given system வந்து என்னது dynamic system. fourth problem பாருங்க. y of n is equal to log base 10 of x of n. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா y of 0 நான் கண்டுபிடிச்சேன்னா log base 10 of x of 0. அதுபோல y of 1 கண்டுபிடிச்சேன்னா log base 10 of x of 1 வரும். So given system only depend on the present output. So only depend on the present input. So there are past data, future data depend பண்ணி இல்லல. So this is memoryless system. Memoryless system is static system. Given system is static system. So இதே போல தான் நமக்கு வந்து static and dynamic system கேட்டா எப்படி அனலைஸ் பண்றதுன்னு தெரியுது. அதே போல causal and non-causal system பேஸ் பண்ணி கேட்டா எப்படி அனலைஸ் பண்றதுன்னு தெரியுது. So now stable and unstable system இருக்கு. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.